ஹாப்பி மார்னிங் எவ்ரிஒன். விஷிங் யூ மோஸ்ட் அண்ட் மோர். இந்த வீடியோவில் வந்து கேம் விளாட்றது மூலயமா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இந்த கேம் விளாண்டா காசு வரும் இல்லை ரம்மி அதை மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே வந்து கேம் விளாண்டுருப்போம், கேமில் வந்து ஜெயிச்சிருப்போம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி நம்ம எடுத்துக்கிட்ட கோல்லையோ அப்படி இல்லை ஒரு ஹேபிட்லையோ எப்படி நம்ம அதை பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேமை வந்து கோலு அப்படி இல்லை நம்ம ஏதோ ஒன்று புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை யூடியூப் வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை புக் எழுதணும்னு நினைக்கிறோம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றோட வச்சுக்கலாம். கேம் விளாடணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இப்போ கேமை விளாண்டு பார்ப்போம். ஓரளவு பிடிக்கலன்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். கேமை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய விஷயம் இல்லை. அன்இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு ஒன்றும் பெரிய லாஸ் வர போகிறதில்ல. அதே வந்து இந்த சைடு பார்த்தா ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த விஷயத்த வந்து கை விட்றீங்கன்னா அது வந்து ஒருவேளை கெட்ட விஷயமா இருந்தால் நல்லது தான். அதே வந்து நல்ல விஷயமா இருந்தால் அது அவ்வளோவா நல்லதுக்கு இல்லை. அதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 20 வயசு இருக்குன்னா ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்வோம்னு வச்சுப்போம். ஒரு 80 வருஷம் அப்படியே தள்ளி போவோம். தள்ளி போய் நம்ம வந்து இப்போ வந்து இதில் கிடப்போம், சாகுற நிலமையில ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருப்போம்னு வச்சுப்போம். அப்போ வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம். ஸோ அது வந்து நல்லதா கெட்டான்ட்டு நம்ம தான் முடிவு பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து லைட்டாக இமேஜின் பண்ணி பார்ப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து சாகுற நிலமையில இருக்கோம். சாகுற நிலமையில இருக்கும்போது நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து ரீவிசிட் பண்ணி பார்ப்போம்ல. அதை மாதிரி பண்ணும்போது ஒருவேளை இந்த ஹேபிட்டையோ இந்த கோலையோ நம்ம வந்து அதை நோக்கி போயிருந்தா நம்ம லைஃப் வந்து இன்னும் சந்தோஷமா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சுன்னா அதை வந்து நான் பண்ணுவேன். ஒருவேளை அது வந்து தோணலை, அது வந்து அது பண்ணியிருந்தாலுமே ஒன்றும் பெரிய விஷயமா இருந்திருக்காது அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அதை நான் பண்ண மாட்டேன். ஸோ வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா எல்லாமே நம்ம அதுக்காக தான் பண்ணுறோம். நம்ம வந்து நல்லா வாழணும்னு நினச்சி பண்ணுறோம். ஸோ அது ஒரு இப்பயே ஒரு ட்ரெய்லர் மாதிரி பின்னாடி முன்னாடி போய் பார்த்து அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த கேம் வந்து நல்ல கேம்னு தெரிஞ்சிருச்சு. அந்த கேம்னா அந்த கோலோ அந்த ஹேபிட்டோ நல்ல ஹேபிட்னு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம அதை வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். எல்லா கேமுமே வந்து ஒவ்வொரு டாஸ்க்கு மேலே போகும்போதும் கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கேம் பிடிச்சோன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இப்போ வந்து பண்ண முடியல, நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அந்த கேம் வந்து ஒர்த்து, அந்த ஹேபிட் வந்து ஒர்த்துன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா கேமில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லெவலு கஷ்டமாக இருக்குன்னா அதை வந்து திருப்பி திருப்பி விளாண்டுட்டே இருப்போம். திருப்பி திருப்பி விளாடும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் வந்து நடுவில் வந்து ஒரு கேம் ஏற்றினேன், கிராணி அப்படின்ட்டு ஒரு கேம் ஏற்றினேன். அது ஃபஸ்ட்டு விளாடும்போது கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு பேய் கேமு. சவுண்டு கேட்டாலே வந்து ஒரு பாட்டி இருக்கும், அந்த பாட்டி வந்து பேய் பாட்டி, அது வந்து நம்மளை அடிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வீடு மாதிரி இருக்கும், எனக்கு ரூமை விட்டு வெளில வரவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்குள்ளே சவுண்டு கேட்டுரும், கிராணி வந்து அடிச்சிடும். அது ஆனால் கொஞ்ச நாள் விளாட எனக்கு வந்து அந்த கேமை பற்றி புரிய ஆரம்பிச்சு. அந்த சத்தம் கேட்டால் கிராணி வரும்னு தெரியுது. அந்த சத்தத்தை எப்படி நம்ம அதுக்கு போல யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரூமில் போய் சத்தம் போட்டுட்டு இன்னொரு ரூமில் போய் ஒழிஞ்சிக்கிறது. ஸோ அதை மாதிரி விளாட அந்த கேம் புரிய ஆரம்பிச்சு. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணுறோம். ஒரு ஹேபிட்டு இல்லை ஒரு ஃபஸ்ட்டு எது பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து தெரியாது. அது அதுக்கப்புறம் பண்ண அதில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கம்லாம் தெரியும். என்ன சொல்கிறது, எதையுமே பண்ண வந்து ஓரளவுக்கு அதில் இருக்க கஷ்டம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்துடும் போகுது. இப்போ வீடியோ பண்ணோம்னா அதில் வந்து பேசும்போது திக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்ட்டு அதை யோசிக்கலாம். ஸ்கிரிப்டில் ஏதாச்சும் இருக்குன்னா ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேனோ அதே சொல்கிறேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா நீங்களும் அது மாதிரி பண்ணலாம். ஸோ கேமில் என்ன பண்ணுவோம்னா திருப்பி திருப்பி விளையாட நம்ம கற்றுக்கிற மாதிரி இங்கேயுமே அதை வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். அது வந்து ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ரிப்பிட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் லேர்னிங்கும் அதை சொல்லுவாங்க. திருப்பி திருப்பி பண்ணுறது வந்து ஒரு புக்கை திருப்பி திருப்பி படிக்கும் போது அதை வந்து இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு ஹேபிட்டோ இல்லை கோலோ செய்யணும்னா ஒரு வீடியோ எடுக்கணும்னா வீடியோ எடுக்க ஒரு 100 வீடியோ எடுத்தவங்களுக்கும் ஃபஸ்ட் வீடியோ எடுக்கிறவங்களுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும். எல்லா யூடியூப் சேனலுமே இப்போ பார்த்தீங்கன்னா எந்த யூடியூப் சேனல் போய் பார்த்தாலுமே அவங்க ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கொஞ்சம் இதாக போட்டிருப்பாங்க. அதே போக போக வந்து அவங்க இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு 100வது வீடியோ இல்லை 1000வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக பேசுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இது இருக்கும்,
புக் சம்மரிலாம் போடுற ஒரு இது இருக்கும். ஃபேஸ் இல்லாமல் சும்மா டிராயிங்காலேயே இது பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட ஃபஸ்ட் வீடியோலாம் பார்த்தா கொஞ்சம் திக்கி திக்கி பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தா அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுவார். அதை மாதிரி தான் நம்ம பண்ண நம்ம வந்து கற்றுக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, நான் விளாண்ட கேம் அந்த கிராண்டின்னு சொன்னதில வந்து ஃபர்ஸ்ட் என்னால் விளாட முடியல. அதில என்ன பண்ணேன்னா, ஈஸி மோடுன்னு ஒண்ணு இருந்துச்சு. அது விளாடும்போது தான் வந்து எனக்கு அந்த வீட்ட பத்தியே தெரிய ஆரம்பிச்சு. ஓ! இவ்வளோ பெரிய வீடு இருக்கா அப்புட்னே தெரிய ஆரம்பிச்சு. அத வந்து ஈஸி ஈஸி மோடு இல்ல பிராக்டிஸ் மோட்ல விளாண்டு அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணேன். பிராக்டிஸ் மோடும் இருந்துச்சு. அது பண்ணும்போது அந்த வீட்ல என்ன எந்தெந்த ரூம் இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈஸி மோட்ல வந்து அந்த பேய் பாட்டி சொன்னேன்ல, அது வந்து பொறுமையா நடந்து வரும். பொறுமையா நடந்து வரும்போது நம்மளால ஈஸியா தப்பிக்க முடியும். ஸோ அது விளாட ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துட்டு வருது. அதே வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். இங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து நீங்க ஒரு எக்சர்சைஸ் பண்றேன்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களால ஒரு 1 மணி நேரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா பண்ண முடியல. இல்ல ஒரு 5 மணிக்கு எந்திரிக்க முடியலன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணலாம். உங்களால எவ்வளோ பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பண்ண முடியும்னா அது பண்ணலாம். ஆ ஒரு நாளைக்கு எந்திரிக்கிறத வந்து 5 மணிக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னா, 6 மணிக்கு எந்திரிக்கலாம். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியுமோ, ஆ எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பண்றது வந்து எவ்வளோ மேலு. ஸோ அதனால வந்து எவ்வளோ பண்ண முடியுமோ அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அது வந்து பழக பழக நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்மளால பண்ண முடியுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி அந்த லெவல வந்து அடையலாம். ஸோ அதுதான் அந்த ஈஸி மோடு இது பண்ணும். இன்னொன்னு என்ன யோசிச்சேன்னா, சில கேம்லாம் வந்து கஷ்டமா இருக்கும். நம்மளுக்கு வந்து ஆ விளாடவும் புரியாது. அப்படி இல்லன்னா வந்து இந்த மாரி ஈஸி மோடு அந்த மோடும் இருக்காது. அப்போலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்போம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்கனவே முடிச்சிருப்பானுங்க. இல்ல வந்து அவனுங்களுக்கு வந்து அந்த இது வந்து ஈஸியா இருக்கும். என் தம்பி வந்து GTA அந்த கேம் விளாடும்போது, எனக்கு ஒரு இது வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவன் முடிச்சுட்டான். அவன் முடிச்சுட்டானேன்னு சொல்லிட்டு, அவன் முடிக்கும்போது எனக்கே ஒரு கன்சர்ன் வந்துச்சு. அவனாலயே முடியுதுன்னா, அப்ப நம்மளாலயே முடியுது அப்படின்ட்டு, நான் ஒரு வாரத்துலயோ என்னமோ அந்த கேம் அந்த அந்த இத மட்டும் ஒரே ஒரு டாஸ்க்க மட்டும் அது மட்டும் டக்குன்னு முடிச்சுட்டான். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ நம்மள மாரி ஆளுங்க வந்து உங்களுக்கு சில விஷயம் ஈஸியா வரும். அத வந்து எங்களுக்கு கத்துக் குடுக்கலாம். அது மாரி எனக்கு தெரிஞ்சவன் வந்து உங்களுக்கு கத்துக் குடுப்பான். அந்த மாரி எல்லாரும் சேர்ந்து அந்த கேம ஜெயிக்கிற மாரி ஒரு இது பண்ணலாம். ஸோ அதுதான் கிரியேட் பண்ணேன். டைம் இருந்துச்சுன்னா அதில வந்து இது பண்ணி வச்சுக்கங்க. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் கடைசியா என்னன்னா, என்னென்ன பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஈஸி மோடு, பிராக்டிஸ் மோடு அதெல்லாம் பண்ணி இது பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ரொம்ப நாள் விளையாடுறது. ஒரு கேம ரொம்ப நாள் விளையாடுறதுனா நம்மளுக்கே அத பத்தி தெரிய ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஹெல்ப் பண்றது. இது 3 கேட்டாலுமே நம்மளால ஈஸியா கேம ஜெயிச்சிட முடியும். அதேதான். நம்ம அதே தான் கோல்லயும் ஃபாலோ பண்ண போறோம். இல்ல நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு ஹேபிட்டே ஃபாலோ பண்ண போறோம். அதில வந்து நம்ம ஜெயிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நடுவுல அந்த கிராணி கேம் சொன்னோம்னா, அது விளையாடும்போது அது எனக்கு தோணுச்சு. ஆ ஏற்கனவே நெறைய பேர் அந்த ஒரு சக்சஸ் ஃபார்முலாவோ ஏதோ அலெக்ஸ் ஹார்மோஸ்ன்னு ஒருத்தர் போட்டிருப்பாரு. அதில வந்து அந்த கிராஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஏதோ ஒண்ணு செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அது கஷ்டமா இருக்குன்ட்டு வெளில போயிடுவோம். அங்க தான் வந்து நெறைய பேர் வெளில போவாங்க. அதையும் தாண்டி நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா, என்னென்ன கஷ்டம் இருக்கு? இதெல்லாம் நம்மளால கிளப்ப முடியுமா? அப்படின்ட்டு யோசிச்சு பண்ணீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதிலயும் கத்துக்கிட்டு உங்களால ஜெயிக்க முடியும். அப்படின்ட்டு அதில சொல்லியிருப்பாரு. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அலெக்ஸ் ஹார்மோசி சக்சஸ் கிராஃபா நம்ம போட்டீங்கன்னா, அது வந்து வரும். ஒரு மாரி இந்த மாரி வந்துரும். இந்த இடத்துல எல்லாரும் போயிடுவாங்க. இங்க நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க சக்சஸ் ஆயிடலாம் அப்படின்ட்டு போட்டுருக்கும். ஸோ இது அந்த கேம் விளையாடும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ அதான் வீடியோவா போட்டிருக்கேன். உங்களுக்கு அது மாரி கேம் விளையாடும்போது ஏதாச்சும் தோணுச்சுன்னா, நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய், சி யூ.